அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஸ் சீரிஸ் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த டெஸ்ட் பேஸ் சீரிஸோட எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு புக்லெட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு யூனிட் வந்து உங்களுக்கு சும்மா டெஸ்ட் மாதிரி போட்டது. ஆக்சுவலாக இது டோப்பாலஜி. ஓகே, ஸோ டோப்பாலஜியில் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் பாருங்களேன். ஸோ வேறு மாதிரி இருக்கும் கொஷின்ஸு. ஸோ இந்த புக்லெட் நீங்கள் பார்த்துட்டு போனாவே போதும், டெஃபினட்டாக உங்களால் சிஎஸ்ஆர் கிளியர் பண்ண முடியும், ஷூராக சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இதை பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு கொஷின் கலெக்ஷன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், எவ்வளோ பேசிக்ஸாக அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இது கொஷின் வச்சுக்கிங்களேன், இதனுடைய சொல்யூஷன் வந்து இது அவங்க அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்கள். ஸோ ஓடியோடைய ஆன்சர் கீ இது. ஓகே, ஸோ அதே போல் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நான் போட்டிருப்பேன். ஓடி எடுத்துக்கிட்டாலும் சரி, பிடி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நான் என்ன பண்ணியிருப்பேன், இது வந்து அனாலிசிஸ், ரியல் அனாலிசிஸ் தெரியுதுங்களா. ஸோ அனாலிசிஸோடைய எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த கொஷின்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றது நீட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருப்பேன். ஸோ இந்த புக்லெட் வந்து வாங்கிக்கங்க. இதை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போடுற மாதிரி நீங்கள் உங்கள் அட்ரஸை சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் உங்கள் கைக்கு பார்சல் வந்துடும். ஸோ நாளைக்கு வந்து புக்கிங், இன்னிலேருந்து புக்கிங் ஸ்டார்டடு. ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேஸ் சீரிஸும் கொடுத்துட்டு வரேன். என்னுடைய கிளாஸஸ் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். கிளாஸஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டிஆர்பி கொஷின் அப்படியே பார்த்துருப்பீங்க. இந்த கொஷின்லாம் தெரியுதுங்களா, அப்படியே தரமாக இருக்கும் கொஷின் கலெக்ஷன்ஸ், எதுவுமே மிஸ் ஆகிருக்காது. ஸோ அந்தளவுக்கு நான் அதை ஒர்த்தாக கொடுத்துருப்பேன். ஸோ இமீடியட்டாக அந்த புக்ஸை வாங்கி படிங்க. ஸோ உங்களுக்கு போதுமானதாக இருக்கணும். அதாவது நீங்கள் வளவலன்னு படிக்காமல் இந்த எக்ஸாமுக்கு என்ன கண்டென்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், எந்த ஏரியா கொஷின்ஸ்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இது வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். இது வந்து அனாலிசிஸில் நிறைய டெஸ்ட் வச்சுட்டேன். ஓகே, அப்புறம் சீக்வன்ஸ் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி தனியாகவே கொஷின் கலெக்ஷன் கொடுத்துட்டேன். இந்த பாட்டை மட்டும் பார்த்துட்டு போங்களேன், அதுலேருந்து கொஷின் மிஸ் ஆகாது. நான் அடித்து சொல்கிறேன், நான் கொடுக்குற ஏரியா மட்டும் நல்லா பார்த்துட்டு தரோ பண்ணிட்டு போங்க. அதுலேருந்து இந்த பாருங்கள், ஸ்டெல்லிங் ஃபார்ம்லாம் வச்சு எந்த அளவுக்கு கொஷின்ஸ் ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு இந்த பாருங்கள், கொட்ராடிக் ஃபார்ம்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கொட்ராடிக் ஃபார்ம்ஸில் சிக்னேச்சர், இண்டெக்ஸ், ஜோர்டான் கானனிக்கல் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ டெஸ்ட் சீரிஸ் போட்டு வரேன், நீங்களும் டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி கேட்குற கொஷின் கலெக்ஷன். ஸோ அடுத்து எல்லா ஏரியுமே ஓடி, பிடி, ரியல் லீனியர் காம்ப்ளெக்ஸு, லீனியர் அல்ஜிப்ரா, குரூப் தியரி, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி. ஸோ எல்லா ஏரியாவுமே அட்வான்ஸ் லெவலில் எந்த அளவுக்கு கொஷின்ஸ் ரெடி பண்ணணும், ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் போவாங்க அப்படின்றது இங்கே பாருங்கள். நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இதெல்லாம். ஸோ நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் என்னென்ன குவாட்ரேச்சர் ஃபார்முலா, ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்குற கொஷினு. ஓகே, ஸோ அது என்னென்ன ஏரியா வேணும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரங்கே கொத்தா மெத்தடு அதை பற்றி கேட்குற கொஷின் கலெக்ஷன்ஸ் மொத்தமும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் புக் பண்ணி படிங்க. மேக்ஸிமம் இது வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக 1 month இருக்குது. அந்த 1 monthல நீங்கள் இந்த புத்தகத்தை நல்லா பார்த்துருப்பாங்க. இது கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் தெரியுதுங்களா. ஸோ இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எந்த ரியலிஸ்ட் மெத்தடு, எந்த மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனு, கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதே போல் டோபாலஜி கலெக்ஷன். ஸோ இது வந்து இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச கொஷின் கலெக்ஷன்ஸ் இது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த புத்தகம் கையில் இருந்தால் போதும். ஓகே, ஸோ இந்த ஏரியா கொஷின்ஸ் மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவை தாண்டி கொஷின்ஸ் வராது. ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து லாங் டைமுக்கு நீங்கள் கிளாஸ் போயிருப்பீங்க, சிஎஸ்ஆர் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் கொஷின் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பீங்கன்றது தெரியாது இல்லையா. ஸோ இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நியூ அப்ரோச்சஸ்க்கு இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. புக் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, 9384686847. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் தனியாக பிளேலிஸ்ட் போட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி போடுற வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, தேங்க்யூ.